வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீமான் மேட்டரோட ஒரு பரபரப்பான ஒரு மேட்ரு வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது மாட்டு சிறுநீரை வந்து கோமியத்தை வந்து குடித்தா வந்து நிறையா வேதிகள் சரியாகுது அப்படின்னு சொல்லி ஐஐடி டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இது நிறையா மருத்துவர்கள் வந்து மருத்துவ அறிக்கை விட்டாங்க. அந்த மாதிரி அறிவியல் பூர்வமான ஆதாரமாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அது திருப்பி இது வந்து சாப்பிட்டா நிறைய வியாதிகள் குணமாகும், கிட்டத்தட்ட 80 வகையான வியாதிகள் குணமாகும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போகிற போக்கில் பார்த்தா இதை குடித்தா கேன்சர் குணமாகும், சுகர் குணமாகும், பிபி குணமாகும்னு சொல்லிடுவாங்களாட்டிருக்கு. ஸோ இதை பற்றின ஆராய்ச்சிகள் வந்து நிறையா சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பரபரப்பான விஷயம். அதனால் இதெல்லாம் நம்பி யாராவது சிறுநீர் குடிச்சிடாதீங்க. ஏன்னா உணவு சம்மந்தமான விஷயங்களால சொல்கிறேன். அதில் என்ன சக்தி இருக்குதுங்கிறது, என்ன தீர்வு இருக்குதுங்கிறது உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து நீங்கள் குடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய உணவை பார்ப்போமா. கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம், இது வந்து பீக்கங்காய் வந்து பச்சையாக வச்சுருக்கோம், இது வந்து பச்சைப்பயிறு வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம், இது வந்து பீக்கங்காய் வந்து வேக வச்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பனிவிறகு, சிறுதானியத்தில் பனிவிறகு வந்து இது சோறாக்கி இருக்கிறோம். பனிவிறகு அரிசி, பனிவரகு அரிசி சோறாக்கி இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாலக்கீரையும் பாசி பருப்பும் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு. ஓகே.